அனைவருக்கும் வணக்கம். 5990 காலி பணியிடங்களை கொண்ட குரூப் 2A தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியானது. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் கடந்த ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. தற்போது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. 5990 காலி பணியிடங்கள். மத்திய மாநில அரசுகள் இடையே போட்டி கூடாது என்று நிவாரண நிதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசு நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் இடையே போட்டி கூடாது என்று தீர்ப்பளித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து சென்னையில் அமீர் அலுவலகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகிறது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மக்கள் வாக்களிக்க ஏதுவாக 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மக்கள் இதை பயன்படுத்தி சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்கலாம். தமிழ்நாடு அரசு வழங்கும் 1000 மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளர்கள் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 4ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும்னு சொல்லப்படுது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 19 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியம் பிடிக்கப்படவில்லை என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் விளக்கமளித்துள்ளார். அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 19 நாட்களும் விடுமுறையாக கணக்கிடப்பட்டுள்ளது. சம்பளம் பிடித்தம் என்ற தகவலை தெரிவித்த ஒட்டன்சத்திரம் தொடக்க கல்வி அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால ஆசிரியர்கள் குஷியாக உள்ளனர்.